ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொன்னதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து வெளியே வந்து அறிக்கை விட்டுருக்காரு. மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஒன்றும் பெரிய வார்த்தை ஒன்றும் இல்லையே, அவ்வளோதானே, உண்மையாக தானே. வேறு வேலை இல்லைன்றதும் உண்மை தானே சார். அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியமே இல்லை. கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் பதில் கிடைக்கும். நீங்கள் பேசலையா? போய் உங்களை சந்திக்கிறதே எனக்கு அசிங்கம், அவமானம்னு பேசலையா? ஒரு முதலமைச்சர் தானே. இந்திய அரசியல் சாசனத்தின்படி முதலமைச்சரை வந்து பதவியேற்ற ஒருத்தரை வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறதே எனக்கு அசிங்கம், அவமானம் பேசுறது யார்? உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமாக இருக்குது. நான் வந்து சந்திக்கிறதே அசிங்கம், அவமானம். அப்போ உங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் அதை கடந்து போகிறதுக்காக சொல்கிறாரு அவருக்கு வேறு வேலை இல்லைன்றார். உண்மையாக தானே. வேறு என்ன வேலை செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வயசில் அவ்வளோதான், நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, வேறு வேலை இல்லாதனால இந்த கேள்வி உட்காந்துன்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கல அரசியல் எதுவுமே பண்ணலை. பாட்டாளி மக்கள் கட்சி சமீபத்தில் வந்து செய்த கல அரசியல் சொல்லுங்கள். இதே அன்புமணி வந்து இவர் வந்து எடப்பாடி முதலமைச்சராகும் போது என்ன மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். சொல்லுங்கள், எடப்பாடியை எப்படியெல்லாம் விமர்சனம், டயர் நக்கிலாம் சொல்லியா ஞாபகப்படுத்தணுமா? அதே மாதிரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை போய் நான் வந்து சந்திக்கிறதே எனக்கு அசிங்கம், அவமானம் பேசலையா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்கு போகணும்னு சொல்லி அவர் கேட்கும்போது மேடையில் நீங்கள் அவமானப்படுத்தலையா? இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல கடந்த காலத்தில். அப்போ இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வார்த்தை இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர்னு அப்படியே முட்டி போட்டு பெஞ்சு கடியில் வராரு. உள்நோக்கம் இருந்ததுன்னா இந்த சந்திப்பில் உள்நோக்கம் இருக்கு. இத்தனை கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு கைமாற்றுதல் இருக்கு, ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு எங்களுக்குள்ள அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேற. வெறுமனே நீங்க ஒரு கேள்வி ஏற்படுறது வந்து அபத்தம்ன்றது. ஒரு கட்சியோட திமுக தலைவரை வந்து சந்திச்சா நீங்க சொல்லலாம். அங்க வந்து பார்த்தா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க இன்னைக்கு இவரெல்லாம் நாளைக்கு எடப்பாடி இருந்தாலும் வந்து சந்திக்கலாம். அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்கு. இதை ராமதாஸ் பேசுவாரா? நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்பாரா? அதானி வெர்சஸ் அமெரிக்கா சர்ச்சை இருக்குல்ல, அதில் ஒரு கருத்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த டாக்டர் ஐயாவை அதானியை கண்டிச்சு ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், பேச சொல்லுங்க பார்க்கலாம். சாலை மறியல் நடக்குது அதெல்லாம். ஆமா சார், ஒரு கரெக்ட் சார். வந்து வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வேலை தானே. சாலை மறியல், போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணும்போது கட்சி வேலை செய்யுது இல்லை? கட்சி தானே வேலை செய்யுது. வேலை இல்லாதவங்க வேலை கொடுத்துருக்கிறாரு. தி ஃபயர் தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சாரதி. நல்லா இருக்கீங்களா சார்? நலம். இன்னைக்கு என்ன ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்குன்னா, ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதானியை வந்து சந்திச்சிருக்காரா யாருக்கும் தெரியாம, அதை குறித்து கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வேற வேலை இல்லை, அதனால ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொன்னதுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து வெளியே வந்து அறிக்கை விட்டுருக்காரு. மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக. எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஒன்றும் பெரிய வார்த்தை ஒன்றும் இல்லையே. அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு கேட்குறாரு, சரிங்களா? அதை சொல்லும்போது அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க. கேட்கும்போது கேட்டினா அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதானே, உண்மையாக தானே. வேறு வேலை இல்லைன்றதும் உண்மை தானே சார். இருந்தாலும் ஒரு அனுபவங்கள்லாம் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதான் பதில் கிடைக்கும். நீங்கள் பேசலையா? போய் உங்களை சந்திக்கிறதே எனக்கு அசிங்கம், அவமானம்னு பேசலையா? ஒரு முதலமைச்சர் தானே. இந்திய அரசியல் சாசனத்தின்படி ஒரு முதலமைச்சரை வந்து பதவியேற்ற ஒருத்தரை வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறதே எனக்கு அசிங்கம், அவமானம் பேசுறது யார் பேசுனது? அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க உன்னை வந்து சந்திக்கிறதே அசிங்கம், அவமானம். அப்போ உங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் அதை கடந்து போகிறதுக்காக சொல்கிறாரு அவருக்கு வேறு வேலை இல்லைன்றார். உண்மையாக தானே. வேறு என்ன வேலை செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வயசில் அவ்வளோதான், நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, வேறு வேலை இல்லாதனால இந்த கேள்வி உட்காந்துன்னு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கல அரசியல் எதுவுமே பண்ணலை. பாட்டாளி மக்கள் கட்சி சமீபத்தில் வந்து செய்த கல அரசியல் சொல்லுங்கள். இல்லை என்னை கேட்டால் அது வந்து குறைவு. அவர் கேட்டினா டாக்டர் அன்புமணியும் சேர்த்தே கூட கேட்டுக்கலாம் முதலமைச்சர். ஆனால் அவர் கேள்வி என்ன கேட்குறேன்னு கேட்டினா அதானியை சந்தித்தது கேட்குறாரு இல்லையா? சரிங்களா? அது அதானியை வந்து சந்திச்சதில் என்ன வந்து நீங்கள் ரகசிய சந்திப்பு எதுங்க அது கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறாரு. நான் அந்த பக்கம் போவே இல்லை. நான் திமுக தரப்பு பேசுனாலும் திமுக நான் ஆதரவாக பேசுகிறேன்னு கிடையாது, சரிங்களா? ஒரு தொழிலதிபர் வந்து கடந்த காலத்தில் சந்திக்கிறதெல்லாம் நடந்து தான் இருக்குது. ஒரு தொழிலதிபர் வந்து சந்திக்கிறது,
கடந்த காலத்தில் எல்லாரையும் சந்திச்சிருக்காங்க. எம்ஜிஆர் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு தொழிலதிபர் வந்து சந்திக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரகசிய சந்திப்புலாம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு வார்த்தை இல்லையேன்றான். எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? அப்படி பார்த்தா நீங்கள் எவ்வளோ கடந்த காலத்தில் பேசியிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ சார் கேள்வி என்னன்னா, அவர் என்ன ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சர், அவருக்கு பொறுப்புகள் இருக்குல்ல. என்ன 1000 விமர்சனம் வச்சாலும் சரி சார், பொறுப்பை கூட நான் அவர் பொறுப்பை மீறி என்ன பதில் சொன்னார்? நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ராமதாஸ் அவர்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல, வேலையும் இல்லாமல். சார் கேவலப்படுத்துறதுன்னு கிடையாது சார், அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லாது. அந்த வார்த்தை நீங்கள் இந்த பக்கம் வந்து பேசி பாருங்கள். இதே அன்புமணி வந்து இவர் வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது என்ன மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எடப்பாடியை எப்படியெல்லாம் விமர்சனம், டயர் நக்கின்லாம் சொல்லியா ஞாபகப்படுத்தணுமா? அதே மாதிரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை போய் நான் வந்து சந்திக்கிறதே எனக்கு அசிங்கம் அவமானம் பேசலையா? நீங்கள்லாம் பேசியிருக்கீங்கல்ல, அதை கூட விட்டுருங்க சார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபைக்கு போகணும்னு சொல்லி அவர் கேட்கும்போது மேடையில் நீங்கள் அவமானப்படுத்தலையா? இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல கடந்த காலத்தில். அப்போ இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வார்த்தை இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கட்டினா வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி முதலமைச்சர் இப்படி பேசிடக்கூடாது, இப்படி பதில் சொல்லக்கூடாது, வருத்தமாக இருக்கும், கண்டிக்கிறோம், கண்டனம் சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வார்த்தைனா அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்புலேயே மூழ்கியில் இருக்கணும். நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பேசாத பேச்சா உங்களுக்கு வரைக்கும் வரும்போது வலிக்குதுங்கிறீங்க. நியாயமாக பேசணும். நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் திமுக ஆதரவெல்லாம் பேசவே இல்லை. பொதுவாக நான் பாருங்கள், முதலமைச்சர் இப்படி எதுவும் சொல்கிறது வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சு. ஒரு கட்சியோட தலைவர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அது பொறுப்பாக பதில் சொல்லணும், இது கண்டிக்க தகுந்தது. நீங்கள் சொல்லுங்கள். மன்னிப்பு கேட்கணுன்றீங்க. அப்போ மன்னிப்பு கேட்கணும்னா நீங்கள் எவ்வளோ மன்னிப்பு கேட்கலாம் சொல்லுங்கள். இதே முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேர் இருக்கும்போது கேட்டால் நீங்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் நீங்கள் சொன்னீங்க எடுத்து பாருங்கள். அன்புமணி ஞாபகப்படுத்தணுமா? வேணா எடுத்து போடலாம், நிறைய இருக்குது. நீங்கள் சொல்லலையா? டயர் நக்கின்னு சொல்லலையா? நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசலையா? உன்னை சந்திப்பதே அசிங்கம் அவமானம். அன்றைக்கி இவங்க மன்னிப்பு கேட்டாங்களா? சார்? டிஎம்பி தரப்புல வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலை. எவ்வளோ பேச்சுக்கள் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதான் முளையும். நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதானே முளையும். அப்போ இன்றைக்கி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாருன்னு கேட்டால் அவங்க வேலை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். அது ஆன் த ஸ்பாட்டை கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், அவ்வளோதான். அப்போ உங்களை ஒரு தரந்தாந்தெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறார், அவ்வளோதான். வேலை இருக்குன்னா நாங்கள் என்னென்ன வேலை தான் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்கள். களப்பணி என்ன சொல்லுங்கள்? சமீபத்தில் நீங்கள் செய்த அரசியல் களப்பணி என்ன? இன்னும் கேட்கல, இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு சார். அது எப்பவுமே இருக்குது சார், ரொட்டீனாக இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டா. சமீபத்தில் என்ன களப்பணி நீங்கள் செஞ்சீங்க சொல்லுங்கள். அப்போ வேலை இல்லைன்றது நீங்கள், அப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, உட்காந்துட்டீங்க ஃபுல்லாக உட்காந்துட்டு நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் வந்து அவர் ஏன் இவரை சந்தித்தார், இவர் ஏன் அவரை சந்தித்தார்? ஒரு முதலமைச்சரை ஒரு தொழிலதிபர் சந்திக்காமல் வேறு யாரை சந்திப்பாங்க? ஒரு திமுக தலைவர் சந்திச்சு தான் கரெக்டு. ஒரு முதலமைச்சரை ஒரு தொழிலதிபர் வந்து சந்திக்கிறது வந்து இயல்பு சார். அதுக்கெல்லாம் நீங்கள் களங்கம் கற்பிச்சுட்டு போக முடியாது. அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்பு என்ன நடந்தது நான் விளக்கத்துக்கு நான் ஒன்றும் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது டிஎம்கேக்கு. ஆனால் ஒரு முதலமைச்சரை ஒரு தொழிலதிபர் சந்திக்கலாமே. ராமதாஸ் அவரை சந்திச்சாதான் பிரச்சனை. ஒரு கட்சியோட தலைவர் எப்படிங்க வந்து ஒரு தொழிலதிபர் சந்திச்சார், ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ டீலுங்க அப்படி சொல்லலாம். ஒரு முதலமைச்சரை ஒரு தொழிலதிபர் சந்திக்கிறது எப்படி நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும்? நான் காமனாக பேசுகிறேன், பொதுவாக பேசுகிறேன். அதுக்குள்ளே என்ன நடந்ததுன்னா அப்போ நீங்கள் விவரமாக நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, அதானி வந்து இவரை சந்திச்சதில் வந்து ரகசிய உடன்படிக்கை இருக்குங்க, இவ்வளோ சொத்துக்கள் வந்து கைமாறுதுங்க, இவ்வளோ வந்து இதுக்காக வந்தாருங்க, அப்படி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறீங்கல்ல, அந்த கேள்வி அபத்தமானதுன்ற நான். நீங்கள் உள்நோக்கம் இருந்ததுன்னா இந்த சந்திப்பில் உள்நோக்கம் இருக்குது. இத்தனை கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு கைமாற்றுதல் இருக்குது, இவ்வளோ ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு. வெறுமனே நீங்கள் ஒரு கேள்வி ஏற்படுறது வந்து அபத்தம்ன்றது. ஒரு கட்சியோட திமுக தலைவரை வந்து சந்திச்சா நீங்கள் சொல்லலாம். அங்கே வந்து பார்த்தா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இன்றைக்கி இவரெல்லாம் நாளைக்கு எடப்பாடி இருந்தாலும் வந்து சந்திக்கலாம், எடப்பாடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து சந்திக்காமல் என்ன யார்? அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பிரதமரை கேள்வி கேட்பீங்களா? நான் ஒன்றே ஒன்று, இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா
நான் பேசுறதை நிறுத்திடுறேன். சரி, நான் கேட்குறேன்னு அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்கு. இதை ராமதாஸ் பேசுவாரா? நீங்கள் சொல்லுங்கள். கேள்விக்குறி. கேள்வி கேட்பாரா? அப்போ முதலமைச்சர் கேள்வி கேட்குற இந்த டாக்டர் ஐயானே சொல்லுவோம், மரியாதையாக சொல்லுவோம், டாக்டர் ஐயா, நீங்கள் வந்து மோடியை கேட்பீங்களா? மோடி வந்து எதுக்காக வந்து அதானியை சந்திச்சார்? என்ன அவங்களுக்குள்ள உறவு? ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். சொல்லுங்கள். சரி, அவ்வளோ கூட வேணாம் சார். இப்போ அதானி வந்து இப்போ அமெரிக்கா அந்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வழக்கு பதிவு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இல்லையா? ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. அமெரிக்கா வந்து அரசு நிர்வாகம் வந்து இவர் மேலே சில குற்றச்சாட்டு, அதுக்கான வேலைக்கு சில குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது வந்து நீதிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து ஒரு வழக்கு இருக்குது. இவர் போவாரா, இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுமா, இப்படி ஒரு சர்ச்சை இருக்குல்ல, இந்த அதானி சர்ச்சை, அதானி வெர்சஸ் அமெரிக்கா சர்ச்சை இருக்குல்ல, அதில் ஒரு கருத்து சொல்லுங்க பார்க்கலாம் அந்த டாக்டர் ஐயாவை. அதானியை கண்டித்து ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசுவாரா? அப்போ இங்கே நாட்டில் என்ன நடக்குதோ அதை வந்து விவாதிக்காமல் அமெரிக்காவுக்கும் அதானிக்கும் ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது, அதை பற்றி பேசாமல் முதலமைச்சர் வந்து அதானியை சந்திச்சாருன்னு சொல்லி பேசினா அவர் அப்போ கடுப்பாய் சொல்லுவாங்களா இல்லையா? நானும் தான் சொல்லுவேன், நானும் தான் அதான் சொல்லுவேன், அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருக்காரு அவர். முதலமைச்சர் சொன்னது தான் கரெக்டு, நானும் தான் அதான் சொல்லுவேன். இப்போ நீங்க நடப்பு அரசியல் என்ன பேசுங்க, அதானிக்கும் அமெரிக்காவுக்கும் சர்ச்சை இருக்கு, அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்ல சார், இப்போ அவர் ரிப்ளை பண்ணதெல்லாம் வந்து எந்த தவறும் இல்லை சார். பட் அவரோட அரசியல் அனுபவத்துக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலாம். என்ன மரியாதை தவறா பேசுறாருன்னு அது அதையா சொல்லுங்க சார். இப்போ கலைஞர் அவர்களே வந்து ராமதாஸ் அவர்களோட எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் இருக்கட்டும். என்ன இப்போ ஏதாவது ஒருமையில பேசினாரா? ஏதாவது வந்து மு.க. ஸ்டாலின் வந்து ஒருமையில பேசினாரா? இல்ல. புரியுது சார். இது எப்படின்னா கலைஞர் அவர்கள் அப்போ நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் சந்திப்பையும் ஒரு தொழிலதிபர் சந்திப்பையும் வந்து இணைச்சு கலங்கப்படுத்துவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கண்ணியமா பதில் சொல்லணுன்றீங்க. இது கண்ணியக்குறைவு எங்கே இல்லையேன்ற நான் எனக்கு தெரியல. நீங்க பேச வேண்டியது, இப்போ நீங்க பேசணும்னா அதானிக்கும் மோடிக்கும் என்ன தொடர்பு, அதானிக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சர்ச்சை நடந்துட்டு இருக்குது, அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து சொல்லுவீங்களா? இந்த நேரத்தில் வந்துக்கிட்டா முதலமைச்சர் வந்து அதானி வந்து சந்திச்சுட்டு போனாரு அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் எதை சொல்லணும்? இதை சொல்லும் போது அதையே கேட்கணும்ல. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அங்கேயும் ஒரு கேள்வி போடுங்கன்ற நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சா, போடுங்களாம் பார்க்கலாம். டாக்டர் ராமதாஸ் வந்து தைரியமானவர் தானே. எங்கள் அதானிக்கும் அமெரிக்காவுக்கும் சர்ச்சை என்ன ஓடிட்டு அதை பற்றி ஒரு அறிக்கையோட சொல்லுங்க பார்ப்போம். விட மாட்டார். அதுதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், முதலமைச்சர் அந்த கேள்வியாளர் கேட்டதுக்கு அவர் என்ன கேட்டாரோ அந்த டைமில் அவர் ரியாக்ட் பண்ண தான் நான் பார்க்குறேன். பட் நீங்கள் கேட்குறதுல ஒரு உள்நோக்கம் இருக்குது. அங்கே எதுவும் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. பட்டுன்னு கேட்டதும் சொல்லிட்டாரு, கேட்டால் அவருக்கு வேறு வேலை இல்லைங்கன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரியாக்ட் பண்ணல. அங்கேயும் ஒன்று தரக்குறவாலாம் பேசல, அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். உடனே இதுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டால் கடந்த காலத்தில் நீங்கள் டயர் நக்கிலாம் பேசியிருக்கீங்க முதலமைச்சருங்களா, தெரியுங்களா? முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் சந்திக்கிறதே அசிங்கம், அவமானம் சொன்னது யார்? அப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களா நீங்கள்? பின்ன அதனால் இது வந்து அதுக்காக நான் வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப சரியான பதில் கொடுத்துடா சொல்ல, சரியான பதிலாக இருக்கட்டும். ஆனால் கண்ணியக்குறைவு அங்கே எங்கே இருக்குது? கண்ணியக்குறைவு எங்கே இருக்குது? இல்லை சார், இப்போ நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கடந்த கால வரலாறுலாம் தெரியும். இப்போ இந்த பதில் சொன்னதுனால இப்போ இங்கே ஆர்ப்பாட்டம், சாலை மறியல்லாம் நடக்குது. அதெல்லாம் பண்ணட்டும் சார். அதெல்லாம் சார் அவருக்கு வேலை கேட்டால் வேலை இல்லாதவங்க வேலை கொடுத்துருக்காரு முதலமைச்சர், அவ்வளோதான். அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ சாலை மறியல் நடக்குது, அதெல்லாம் ஆமாம் சார், ஒரு கரெக்டு சார். வந்து வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வேலை தானே. சாலை மறியல், போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணும்போது கேட்டால் கட்சி வேலை செய்யுது இல்லை, கட்சி தானே வேலை செய்யுது. அதுதான் வேலை இல்லாதவங்க வேலை கொடுத்துருக்கிறாரு. நியாயமாக நீங்கள் என்ன கேட்கணும்னு கேட்டால் இந்த இடத்துல கேட்க வேண்டியது, இன்றைக்கி நடப்பு அரசியல்னு கேட்டால் அதானிக்கு என்ன சிக்கல் இருக்குது, அதானி வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அமெரிக்கா நிர்வாகம் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்குது, நீதிமன்றம் இப்படியான ஒரு சர்ச்சை ஓடிக்கும் போது அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாத. நீங்கள் முதலமைச்சரை வந்து நீங்கள் கேட்டால் 2 பேருக்கு ரகசிய சந்திப்பு நடந்ததுன்னு சொன்னால் அப்போ நம்ம சொல்ல வேண்டிய முதலமைச்சரும் ஒரு தொழிலதிபரும் சந்திக்கிறது இயல்பு தானே. நாட்டின் வளம், நாட்டு வளத்துக்கு ஏதோ ஒன்று
அப்போ அதில் நீங்கள் குறை காட்டுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த சந்திப்பு எதனால் நடந்தது. நீங்கள் தான் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னா அதெல்லாம் ஓவர். மன்னிப்பு கேட்கணும்னா இவங்க நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியது வரும். யார்? பாட்டாளி மக்கள் கட்சி. கடந்த காலத்தில் அவங்க மன்னிப்பு கேட்கணும்னா நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். டயர் நக்கி நீங்கள் சொல்லவே இல்லையா? அது ரொம்ப நல்ல கண்ணியமான வார்த்தையா? அது சொன்னார்ல, முன்னாள் முதலமைச்சர் சொன்னார்ல. அப்புறம் ஒரு முதலமைச்சர் சந்திக்கிறது அசிங்கம் அவமானம் பேசுறது இல்லையா? அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம். அதனால் இது ஒரு பெரிய விஷயம்.